வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். அண்ணாமலை டெல்லிக்கு கிளம்ப போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. எலெக்ஷன் ரிசல்ட்டில் பிஜேபி படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. மறுபடியும் பிஜேபியை மீட்பது குறித்தும் எந்த பாதையில் போகணும் இது தொடர்பாக டெல்லியில் ஆலோசனை நடைபெற இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. எப்போ அண்ணாமலை டெல்லி புறப்பட போகிறாரு? இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மே 9ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடக்குது. மே 9ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை டெல்லி புறப்பட இருக்காராம். வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில் யாரை முதல்வராக அப்பாயிண்ட் பண்ணுறது இது தொடர்பான ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அது சம்பந்த ஒரு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அண்ணாமலை டெல்லி புறப்பட முடியாது. அமித்ஷா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இது தொடர்பாக டீட்டெயிலாக பேச இருக்காராம். மே 9ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை டெல்லி புறப்பட இருக்காரு. அண்ணாமலையுடைய டெல்லி விசிட்டுக்கு பிறகு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் எதிர்பார்த்த அந்த நியூஸ் வரும். மீண்டும் ஸ்டேட் பிரசிடென்டாக அண்ணாமலை அப்படிங்கிற நியூஸ் மே 9ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? டிவிகேவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சிவி சண்முகம் இபிஎஸ்க்கு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு. இபிஎஸ்க்கு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. 2021 to 2026 ஆட்சி அதிகாரத்தில் நாம் இல்லை. அடுத்த 5 வருஷமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலை அப்படின்னா ஏடிஎம்கே இன்னும் பலவீனமாயிரும். அதனால் டிவிகேவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அமைச்சரவையில் அமைச்சர் போஸ்ட்டில் நம்ம அடுத்த 5 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறாராம். எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம 5 இயர்ஸ் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறாராம். அதுக்கு இபிஎஸ் மறுக்கிறாராம். இல்லை வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு இபிஎஸ் சொல்ல, இபிஎஸ் சிவி சண்முகம் இடையே பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, இல்லை 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறாங்க, அவங்கள கூட்டிட்டு நான் புறப்படுறேன் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாராம். இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் புஷி ஆனந்த் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய வீட்டில் சந்தித்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. புஷி ஆனந்த் இபிஎஸ் சந்திச்சிருக்காரா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டிவிகே நிர்வாகிகள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, தாவேகா எந்த நிர்வாகிகளும் அதிமுகவை சேர்ந்த யாரையுமே கான்டாக்ட் பண்ணலை. பிசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க கிட்ட மட்டும்தான் டிவிகே இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கு இருக்கு. என்டிஏல இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு டிவிகே விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஜய் முதல்வராக பதவியேற்ற உடனேயே ஃபர்ஸ்ட் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு போட போறாரு அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல. இப்போ மீடியாக்கள் என்ன அப்டேட் பண்றாங்கன்னா, பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காரா. இது சம்பந்தப்பட்ட கோப்புல தான் விஜய் கையெழுத்திட இருப்பதாக மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க. இது மூணாவது. நாலாவது என்ன பார்க்க போறோம்? டிவிகே உடைய எம்எல்ஏ விஜய் தாமு அப்படிங்கிறவர், அவருக்கு பர்த்டே போல கேக்கு வெட்டியிருக்காரு. பெரிய கத்தி வால்னு சொல்லுவோம்ல, அதுல கேக்க வெட்டியிருக்காரு. இது போன்ற கத்தி வாலில் கேட்க வெட்டுறது சட்டப்படி குற்றம். சமூக வலைதளத்தில், சோசியல் மீடியாவில் சில பேர்லாம் இது மாதிரி கேட்க வெட்டி வீடியோ வெளியிடுவாங்க. காவல்துறை அவங்களை கைது பண்ணுவாங்க. இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பண்ணலாமா? கேக்கு வெட்ட போகும்போது பக்கத்தில் தாவேகா நிர்வாகி லயோலா மணி இல்லை வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. இது தப்பு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு தடுக்கிறாரு. அவர் வான் பண்ணதை மீறி அந்த விஜய் தாமு அப்படிங்கிற புதிய எம்எல்ஏ கேக்கு வெட்டியிருக்காரு. இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. நியூஸ் சேனலும் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணலை, அதுக்குள்ளே இது மாதிரியான விஷயங்கள் கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும், விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதனால தாவேகா பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு தாவேகாவுடைய தலைமை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.